நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலன். கட்டட தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்வோர், மண்பாண்டம் செய்வோர், மரம் ஏறும் தொழில் செய்வோர், தானி, ஆட்டோ ஓட்டுநர்கள், முடித்திருத்துவோர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சற்றொப்ப 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்களில் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் சற்றொப்ப 47 இலக்கம் பேர் மட்டும்தான் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். முறைகேடுகள் இருக்காது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருகிறது. பெரும்பாலும் ஆளுங்கட்சி ஆதரவாளர்களை உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படுகிறார்கள். உண்மையான தொழிலாளர்கள் பதிவு செய்ய அலைகழிக்கப்படுகிறார்கள். நலவாரியத்தின் சலுகைகள் அனைத்தும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு தான் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டி வருகிறது. நாம் தமிழர் அரசு இந்த முறைகேட்டுகளை தடுத்து நிறுத்தும். ஆளுங்கட்சி தலையீடு இருக்காது. ஆளுங்கட்சியின் தலையீட்டிற்கு தடை கொண்டு வரப்பட்டு நலவாரியம் தன்னுரிமையுடன் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும். உறுப்பினர் சேர்க்கை விதிமுறைகள் எளிமையாக இருக்கும். மாவட்டத்தின் தலைநகரங்களில் மட்டுமின்றி அந்த மாவட்டங்களில் உள்ள முதன்மையான ஊர்கள் தோறும் அமைப்பு சாரா உறுப்பினர் சேர்க்கைக்கான அலுவலகம் திறக்கப்படும். அனைத்து தொழிற்சங்க சார்பாளர்களும் நலவாரியத்தின் குழு உறுப்பினர்களாக இருப்பார்கள். அனைவருக்குமான நலத்திட்டங்கள் உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களில் 50 விழுக்காடு பேர் கூட நலவாரியத்தில் உறுப்பினர்களாக இல்லை. மேலும் ஓய்வூதியம், திருமண உதவித்தொகை போன்ற நலத்திட்ட உதவிகள் அவர்களை சென்றடைய 6 மாதங்களுக்கு மேலாகும் நிலை உள்ளது. நாம் தமிழர் அரசு சிறப்பு தங்ககங்கள், முகாம்கள் அமைத்து அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களையும் நல வாரியத்துடன் இணைத்து அவர்களுக்கான நலத்திட்டங்கள் முழுமையாகவும் விரிவாகவும் சென்றடைவதை உறுதி செய்யும். ஓய்வூதியம். தமிழகத்தில் தற்போது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மிக குறைந்த அளவிலான ஓய்வூதிய தொகை அவர்களின் மூத்த அகவையின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய போதுமானதாக இல்லை. மேலும் இந்த தொகை பகிரப்படும் முறையில் நிலவும் பல்வேறு நிர்வாக குறைபாடுகளும் முறைகேடுகளும் உள்ளன. எனவே நாம் தமிழர் அரசு பொறுப்பேற்றவுடன் உழைக்கும் வகுப்பினரின் முதுமை கால பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான தகுந்த ஓய்வூதிய தொகை முறையாக வழங்கப்படும். இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி இந்த ஓய்வூதிய தொகை நேரடியாக தொழிலாளர்களின் வைப்பக கணக்கிலே வரவு வைக்கப்படுவது உறுதி செய்யப்படும். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் திருமண பொருளுதவி திட்டம். தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள திருமண பொருளுதவி திட்டங்கள் தொழிலாளர்களின் பிரிவை பொறுத்து பெருமளவு வேறுபடுகின்றன. குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்களுக்கும் ஏனைய அமைப்பு சாரா வாரிய தொழிலாளருக்கும் இடையே நிலவும் இந்த தொகை ஒதுக்கீடு இடைவெளி உழைக்கும் வகுப்பினர்கள் இடையே ஒரு சமமற்ற நிலையை உருவாக்கியுள்ளது. நாம் தமிழர் அரசில் இந்த வேறுபாடுகள் முழுமையாக களையப்படும். உழைக்கும் வகுப்பை சார்ந்த அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் அவர்களது இல்ல திருமணத்திற்கு போதிய செலவினங்களை எதிர்கொள்ளும் வகையில் அதற்கான திருமண பொருளுதவி வழங்கப்படும். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் முறையான மற்றும் போதுமான இழப்பீட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இதன்படி தொழிலாளர்களுக்கு இயற்கையான மரணம் நிகழும் போது அவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய பொருளுதவி வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். குறிப்பாக பணியிடங்களில் ஏற்படும் முயற்சிகளால் உயிரிழக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு மற்ற பிரிவு தொழிலாளர்களுக்கு நேர்ச்சி மரணங்களுக்கான உரிய இழப்பீட்டு தொகைகள் வேறுபாடின்றி வழங்கப்படும். மேலும் எதிர்பாராத நேர்ச்சிகள் அல்லது இயற்கை சீற்றங்களினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் காலங்களில் தொழிலாளர்களின் குடும்பங்கள் நிலைகுலையாமல் இருக்க முறையான இடைக்கால உதவித்தொகை வழங்கப்பட்டு அவர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். கல்லுடைக்கும் தொழிலாளர்கள். தமிழகத்தின் 26 மாவட்டங்களில் ஏறக்குறைய 3000 இடங்களில் கற்சுரங்கம், குவாரி தொழில் நடந்து வருகிறது. தனி முதலாளிகளும் தனியார் நிறுவனங்களும் இதை நடத்தி வருகிறார்கள். ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடிகளை வருவாயை ஈட்டி தரும் இந்த தொழிலில் 15 இலக்கத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு முறையான நிலையான வருவாய் மற்றும் சமூக பாதுகாப்பு வசதிகள் கிடைப்பதை நாம் தமிழர் அரசு உறுதி செய்யும். குறிப்பாக இவர்களது பணி சூழலை கருத்தில் கொண்டு உயர் மருத்துவ வசதிகள், வருங்கால வைப்பு தொகை மற்றும் பிள்ளைகளுக்கான தடையற்ற உயர்கல்வி வாய்ப்புகள் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் செம்மைப்படுத்தப்படும். மேலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணும் பொருட்டு கற்சுரங்கங்களில் குவரிகளின் செயற்பாடுகள் முறைப்படுத்தப்படுவதோடு இயற்கை வளங்களை பாதுகாக்கும் நோக்கில் கற்சுரங்கங்களின் குவரிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்படும். அவ்வாறு குறைக்கப்படும் போது தொழிலாளர்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரம் எவ்வகையில் பாதிக்காமல் மாற்று தொழில் வாய்ப்புகளும் உரிய மறுவாழ்வு திட்டங்களும் செய்து தரப்படும். தேயிலை தோட்ட தொழிலாளர் நலன். தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சொந்த குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். உயர்கல்வி பயின்ற தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு நிர்வாக பணிகளில் முன்னுரிமை அளிக்கப்படும். தொழிலாளர்களின் குடியிருப்பு பகுதிகளில் மருத்துவம், தூய குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்விக்காக தரமான பள்ளிகள் அப்பகுதியில் ஏற்படுத்தப்படும். கூட்டுறவு ஏல மையங்களின் கூட்டமைப்பு முறை ஒழிக்கப்படும். இதனால் அரசுக்கும் தொழிலாளர்களுக்குமாய் வருவாய் கூடும். தேயிலை தூள் விற்பனையில் கலப்படங்கள் முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு தரமான உருவாக்க முறை கொண்டு வரப்படும். நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்தப்படுவார்கள். இதன் மூலம்
மூலம் ஒவ்வொரு ஆண்டும் நிலச்சரிவின் மூலம் நிகழும் உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும். ஊர்காவல் படை. தமிழக காவல்துறையினருக்கு துணையாக நின்று மக்கள் பணியாற்றும் ஊர்காவல் படையினர் நீண்டகால கோரிக்கைகளை ஏற்று அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வகையில் தகுந்த ஊக்கத்தொகை உயர்த்தப்படும். அவர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு பணியின் போது ஏற்படும் எதிர்பாராத நேர்ச்சிகளால் பாதிப்பு ஏற்படும் நேரங்களில் உரிய மருத்துவ பொருளுதவியும், உயிரிழப்பு ஏற்படும் நேரங்களில் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட உயரிய இழப்பீட்டுத் தொகையும் குடும்ப நலன் தொகையும் விரைந்து வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். மேலும் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் தங்களின் கோரிக்கைகளை முன்வைக்கவும் சங்கம் அமைக்கும் உரிமை சட்ட முறையில் வழங்கப்படும் சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது எவ்வகை பழிவாங்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாது என்பதை உறுதி செய்வதோடு வெளிப்படையான நிர்வாக முறை நிலைநாட்டப்படும். அதன் தலைமை பொறுப்புகளில் தகுதியுள்ள தமிழர்களே பணியமர்த்தப்படுவார்கள். மகிழுந்து தானி ஓட்டுநர்களுக்கான நல வாரியம். தமிழகத்தில் தற்போது இயங்கி வரும் பன்னாட்டு மகிழுந்து மற்றும் தானி நிறுவனங்கள் உழைக்கும் ஓட்டுநர்களிடமிருந்து மிக அதிக அளவிலான சேவை கட்டணத்தை சுரண்டுவதால் ஓட்டுநர்கள் கடும் பொருளாதார நெருக்கடிக்கும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றனர். தனியார் நிறுவனங்கள் ஆதிக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக அரசு உலா என்கிற மேம்பட்ட ஊர்தியோட்டும் மென்பொருளை அறிமுகப்படுத்தும். இதில் தனியார் நிறுவனங்கள் பெறக்கூடிய அதிகப்படியான சேவை கட்டணங்களுக்கு மாற்றாக மிக குறைந்த அளவிலான நிர்வாக கட்டணம் மட்டுமே பெறப்படும். இதனால் ஓட்டுநர்களின் வருமானம் முழுமையாக அவர்களை சென்றடைவது உறுதி செய்யப்படும். ஓட்டுநர்களின் உடல்நலம் மற்றும் சாலை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களின் பணி நேரம் முறைப்படுத்தப்படும். கூடுதல் பணி சுமையால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து அவர்கள் குடும்பத்துடன் போதிய நேரம் செலவிடுவதற்கான பணி சூழலை உருவாக்கப்படும். எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பேணுதல் செலவுகளை கணக்கில் கொண்டு பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் சரியான பயண கட்டணம் அமைக்கப்படும். பொறியாளர்கள் கூட்டமைப்பு. தமிழ்நாடு கட்டட பொறியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக நீண்ட நாள் கோரிக்கையான கட்டட பொறியாளர் நல வாரியம் அமைக்கப்படும். அவர்களுக்கு தமிழக அரசின் கட்டுமான பணிகளில் உயரிய ஏற்பிசைவும் குத்தகை பணிகளும் வழங்கப்படும். இதன் மூலம் இவர்களுக்கான சமூக ஏற்பிசைவு ஏற்றப்படும். தற்காலிக சேவை தொழிலாளர் நலன். அண்மை கால தொழில்நுட்ப வளர்ச்சியால் உருவெடுத்துள்ள உணவு சேவை போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் எவ்வகை பணி பாதுகாப்பும் இன்றி இயங்கி வருகின்றனர். இவர்களை தொழிலாளர்கள் என்று ஏற்காமல் கூட்டாளிகள் என விழிப்பதன் மூலம் நிறுவனங்கள் தங்களின் சட்ட முறைகளை கடமைகளிலிருந்து நழுவுகின்றன. நாம் தமிழர் அரசு இவர்களது உழைப்புக்கேற்ற முறையான ஊதியத்தை உறுதி செய்யும். நேர்ச்சி காப்பீடு, ஓய்வூதியம் மற்றும் முறையற்ற பணி நீக்கங்களுக்கு எதிரான சட்ட பாதுகாப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான சமூக பாதுகாப்பு திட்டத்தை இவர்களுக்காக செயல்படுத்தும். புலம்பெயர் தொழிலாளர்கள். தமிழகத்தில் மக்கள் தொகை கட்டமைப்பை பாதுகாக்கவும் மண்ணின் மைந்தர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தவும் அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோராம் மற்றும் மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் நடைமுறையில் உள்ள உள்நுழைவு அனுமதி சீட்டு முறையை தமிழ்நாட்டிலும் நாம் தமிழர் கட்சியின் நடைமுறைப்படுத்தும். தடையற்ற வெளிமாநிலத்தவர் குடியேற்றத்தால் தமிழர்கள் தங்கள் தாயகத்திலேயே அதிகாரமற்றவர்களாக மாறும் சூழல் நிலவுகிறது. இது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு மற்றும் அரசியல் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. தமிழகத்திற்குள் நுழையும் ஒவ்வொரு வெளிமாநிலத்தவருக்கும் காலவரையறைக்குட்பட்ட உள்நுழைவு அனுமதி சீட்டு வழங்கும் முறையை நாம் தமிழர் கட்சி அறிமுகப்படுத்தும். இதற்காக தனி தரவு தளம் உருவாக்கப்பட்டு வருவர்கள் முகவரி, பணிபுரியும் நிறுவனம் மற்றும் தங்கும் காலம் ஆகியவை பதிவு செய்யப்படும். இதன் மூலம் வெளிமாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படுவதை தடுத்து தமிழர்கள் அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டவும் தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கு என்ற கொள்கையின் கீழ் வேலைவாய்ப்பை முழுமையாக உறுதிப்படுத்தி வருகின்ற வெளிமாநில நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்யப்பட்டு அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். 15 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வாழும் பிற மாநிலத்தவர்களுக்கு மட்டுமே முறையான குடும்ப அட்டையும் வாக்காளர் உரிமை அளிக்கப்படும். அதன் பிறகு அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் சொத்து வாங்கும் உரிமை அளிக்கப்படும். தமிழகத்தில் பல்வேறு கட்டுமான மற்றும் உருவாக்க பணிகளில் ஈடுபட்டுள்ள பிற மாநில தொழிலாளர்கள் குறித்த முறையான தரவுத்தளம் உருவாக்கப்படும். இது அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதோடு மண்ணின் மக்களின் வேலைவாய்ப்பு முன்னுரிமையை சமநிலைப்படுத்தவும் உதவும். புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் முறையான நலவாழ்வு மற்றும் பாதுகாப்பு வசதிகள் இருப்பதை அரசு கண்காணிக்கும். அதே வேளையில் தமிழக தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கும் பிற மாநிலங்களுக்கும் புலம்பெயர்வதை குறைக்கும் வகையில் இங்கேயே அவர்களுக்கு தகுந்த வாழ்வாதார வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இவர்களின் வருகையால் சமூக கட்டமைப்பிலோ அல்லது உள்ளூர் மக்களின் வேலைவாய்ப்பிலோ பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒரு சீரிய புலம்பெயர் தொழிலாளர் ஒழுங்குமுறை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும்.